இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.5ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். சுருக்குதுன்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே போட்ட சம்பந்தீங்க மல்டிப்ளிகேஷனில் போட்டு இங்கே டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது கொடுத்துருக்கு 2 விகிதமுறு கோவையுமே என்ன பண்ண போகிறோம், டிவிஷன் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் மாற்றி சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். 3rd சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2a² + 5a + 3 டிவைட் பை 2a² + 7a + 6 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. வகுத்தல் a² + 6a + 5 டிவைட் பை -5a² -35a + 50 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனை மாற்றி எழுதிக்கலாம். எழுதும் போது இங்கே இடம் வந்து இங்கே எழுதுங்க, இல்லைன்னா கீழே வந்து ஈக்குவல் போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எடுத்து எழுதும் போது p(x)ம் q(x) அப்படியே எழுதுவோமா. அப்போ 2a² + 5a + 3 வருமா, டிவைட் பை கீழே என்ன வரும் 2a² + 7a + 6ன்னு வருமா. இப்போ டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் மாற்றி எழுதும் போது இப்போ பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாற்றி எழுதுவோமா. மேலே என்ன வரும் 5a² -35a + -50ன்னு வருமா, டிவைட் பை கீழே என்ன வரும் a² + 6a + 5ன்னு வருமா, ஈக்குவல். இப்போ நமக்கு இது காரணிமத்தில் இருக்குது. காரணிப்படுத்திக்கலாமா, இதில் வந்து காரணம் இது வெளியே எடுக்க முடியாது. ஸோ காரணிப்படுத்திக்கலாம். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொண்டு அங்கே பெருக்குவோமா. அப்போ 2 × 3 6 அடுத்து எனக்குது 5. அப்போ பெருக்குனா 6 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 5 வரணும். இப்போ என்ன பண்ணலாம், 3 × 2 போட்டுக்கலாமா. 3 × 2 பெருக்குனா 6, 3 × 2 கூட்டினா 5. நம்ம நம்பர் இருக்குது. அப்போ வகுத்தலில் எடுத்து எழுதலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிருமா. இப்போ 1 இது கேன்சல் ஆகாது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 கேன்சல் ஆகலையா, 3 இருக்கா, அப்படியே எடுத்து எழுதிப்போம். 2a + 3 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் 2a வராது, a மட்டும்தான் வரும். +1 டிவைட் பை அதே போல் சேம். இப்போ 2 × 6 12. அப்போ என்ன வரும், இங்கே 12ன்னு வருமா. இங்கே என்ன வரும் 7. பெருக்குனா 12 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 7 வரணும். இப்போ 12 4 3 கூட்டினா 7. சரிங்களா? இப்போ மட்டும் 2 இருக்குது. 2 கொண்டு வகுத்து பார்க்கலாமா, 2 பக்கமும். இப்போ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து வகுத்து பாருங்கள். வகுக்க முடிஞ்சால் எழுதுங்க. நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. இது கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகுமா. 1 2 2 4. அப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ஒரு ஏ தான் வருமே. இங்கே 1 போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. அடுத்து ப்ளஸ் இங்கே வரும் 2 இன்ட்டு கேன்சல் ஆகலை. இப்போ கீழே பக்கத்தில் என்ன இருக்குது 2. இப்போ 2a + 3 இன்ட்டு இப்போ இந்த காரணியில் பாருங்கள். காமனாக வந்து எதனா வெளியில் இங்கே 5 35 50 இருக்கா. அப்போ இதில் வந்து காமனாக 5 வெளியே எடுத்துடலாமா. ப்ளஸ் இங்கே 3 காமனாக மைனஸும் நமக்கு இருக்குது. அப்போ -5 வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? உள்ள என்ன வரும், a² மட்டும் வருமா. -5 × a². அடுத்து மைனஸ் வெளியே எடுத்துட்டு இப்போ ப்ளஸ் ஆயிருமா. ப்ளஸ்ஸு 35 எத்தனை 5 இருக்குது 7. அப்போ 7 5 35 ஏ. இப்போ 7 × 5 35 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5ல் 50ல் வந்து எத்தனை 5 இருக்குது 10. 10 இன்னும் எடுத்து உள்ளே பெருக்கி பாருங்க, நமக்கு மேலே காரணி அப்படியே கிடச்சிரும். சரிங்களா? டிவைட் பை இப்போ இங்கே காமனாக வெளியே எடுக்க முடியாது. அப்போ இங்கே 1 இருக்குது அர்த்தம். 1 × 5 5. அப்போ பெருக்குன்னா 5 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் இங்கே என்ன இருக்குது 6 இருக்கா. இப்போ 6 வரணும். இப்போ 4 5 5. 1 5 பெருக்குன்னா 5, 1 5 கூட்டினா 6. அப்போ என்ன வரும், முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை, கீழே என்ன வரும் ஏ தான் வரும். அப்போ ஏவங்க அப்படியே பார்த்து நம்ம எழுத போகிறோம். a + 1 இன்ட்டு a + 5. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். இங்கே பெருக்கல்ல 2a + 3 இருக்குங்களா. இங்கேயும் வகுத்தில் 2a + 3 இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாமா. அதே போல் இங்கே a + 1 இருக்குது, இங்கே a + 1 இருக்குது. பெருக்கல் வகுத்தில் பென்சிலை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் இங்கே மேலே என்ன வரும், எதுவுமே இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். 1 டிவைட் பை இங்கே என்ன வரும் a + 2 வருமா, இன்ட்டு -5 அப்படியே வந்துடும். காரணிமத்தில் இருக்கா, காரணிப்படுத்துவோமா. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். 1 × 10 10. சரிங்களா? கீழே இருக்குது 7 இருக்கா. அப்போ 7 பெருக்குனா 10 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 7 வரணும்.
அப்போ 2 5 10 2 5 10 2 5 கூட்டினா 7. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அமௌண்ட் எந்த நம்பருமே இல்லை. அப்போ a + 2 அடுத்து இன்ட்டு இங்கே 5 இருக்கா, இப்போ a + 5ன்னு வருமா, டிவைடட் பை என்ன வரும் a + 5. இல்லை எல்லா டைமும் நீங்கள் இது அப்படியே எடுத்து எழுதி நீங்கள் காரணிப்படுத்தினதுக்கப்புறம் பிரித்து எல்லாத்தையும் ஒன்றா கேன்சல் பண்ணிக்கிட்டாலும் சரி. சரிங்களா, பெருக்கில் இருக்கிற a + 2க்கும் வகுத்தில் இருக்கிற a + 2 கேன்சல் ஆகிடுமா. இங்கே பெருக்கில் a + 5 இருக்குது, இங்கே வகுத்தில் a + 5 இருக்குது. இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வரும் நமக்கு -5. -5 × 1 -5 தான். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன -5. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போது செகண்ட் சப்டிவிஷன் b² + 3b - 28 / b² + 4b + 4 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. b² - 49 b² - 5b - 14. சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போது டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் மாற்றி எழுதிக்கலாமா. இது வந்து p of x. p of x என்ன, b² + 3b - 28 அடுத்து q of x வருது b² + 4b + 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டிவிஷன் பக்கத்தில் இருக்கா, மல்டிப்ளிகேஷன் பெருக்கலை மாற்றி நம்ம எழுதிக்கலாமா. அப்போ எழுதும் போது என்ன வருங்க, பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா. அப்போ b² - 5b - 14ன்னு வரும். டிவைட் பை என்ன வரும், b² - 49. சரிங்களா, மாற்றி எழுதியாச்சு. டிவிஷனில் இருந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ காரணிப்படுத்தலாமா. ஈக்குவல் அங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × -28. இப்போ -28 வந்துடும். எனக்கு இது +3. இப்போ +3 பெருக்குனா நமக்கு -28 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 3 வரணும். இப்போது 7 நாங்கள் போட்டுக்கலாமா. 7 × 4 28. இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் தான் நமக்கு இருக்குது. அப்போ +7 × -4 +× -, 7 × 4 28 +7லேருந்து -4 கழிச்சா என்ன வரும், +3. சரிங்களா, எடுத்து எழுதிக்கலாமா. இங்கே எந்த நம்பரும் இல்லை, அப்போ அப்படியே எடுத்து எழுதிப்போம். b + 7. இப்போ இங்கே எந்த நம்பர் இல்லாமல் நமக்கு இங்கே என்ன வரும், பின்னு தான் வரும். அப்போ அது b + 7 அடுத்து b - 4 டிவைடட் பை கீழே இருக்கிறத காரணிப்படுத்துவோமா. இங்கே b². அப்போ இங்கே 1. இப்போ 1 × 4 4 என்ன இருக்குது 4. பெருக்குனாலும் 4 வரணும், கூட்டினா கழிச்சாலும் நமக்கு 4 வரணும். அப்போ 2 2 போட்டுக்கலாமா. 2 × 2 4, 2 2 கூட்டினா 4. அப்போ நமக்கு எப்படி எழுதுவோம், b + 2 × b + 2. இங்கே தான் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து எழுதலாம், நம்பர் கிடையாது தான் அப்படியே நம்ம எடுத்து எழுதிப்போம். அடுத்துங்க பாருங்கள், b² - 5b - 14 இருக்கா, காரணிப்படுத்தணும். இங்கே எதுவுமே இல்லை, 1 × -14 என்ன வரும் -14. அடுத்து -5. அப்போ பெருக்கும்போது நமக்கு -14 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -5 வரணும். அப்போ 7 2 14. 2 இது மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு போட்டுக்கலாம். சின்ன நம்பருக்கு போட்டால் மேலே தான் மைனஸ் வரும், கீழே மைனஸ் வராது. -7 × +2 +× -7 × 4 14. -7லேருந்து +2 கழிக்கும்போது என்ன வரும் நமக்கு -5. இப்போ இங்கேயும் சேம் நமக்கு எந்த நம்பருமே இல்லை. அப்போ இன்ட்டு b - 7 × b - 2 டிவைடட் பை என்ன இருக்குது, b² - 49 இருக்கா. இப்போ இந்த b² அப்படியே எழுதிப்போம். 49க்கு ரூட் போடலாமா. 49க்கு ரூட் போடும்போது 7 பாருங்கள். 49 எத்தனை 7 இருக்குது, 7. 7 × 7 49. மறுபடியும் 7 போடலாமா. 1 7 7. அப்போ இங்கே 2 7 இருக்குது. அப்போ 49க்கு பதிலாக 7² நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ இப்போ இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. இங்கே மட்டும் பார்த்தா இப்போ b² - 7² இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது, a² - b² இருக்கா. அப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம, a + b × a - bன்னு எழுதுவோமா. அந்த மாதிரி ஃபார்முலா கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம எடுத்து பெருக்கிறது சிம்பிள் எல்லாமே நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படியே வந்துடுமா, b + 7 × b - 4 டிவைடட் பை b + 2 × b + 2 ஒன்றா எடுத்து எழுதி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும், b - 7 × b + 2 டிவைட் பை இதை மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், இப்போ a + b × a - bன்னு இருக்குது. அப்போங்க நமக்கு ஏவுக்கு போல் b இருக்குது, பிக்கு போல் 7 இருக்குது. இப்போ என்ன வரும், b + 7 × b - 7. சரிங்களா, அங்கே பெருக்கில் இருக்கிற b + 7க்கும் வகுத்தில் இருக்கிற b + 7க்கும் கேன்சல் ஆகிடுமா.
இங்கே பெருக்கில் இருக்கிற b மைனஸ் 7க்கும் இங்கே வகுத்தில் இருக்கிற b மைனஸ் 7க்கும் கேன்சல் ஆகிடுமா? அதே போல் இந்த b + 2 இந்த b + 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன வரும்? இங்கே பெருக்கில் நமக்கு b மைனஸ் 4 மட்டும்தாங்குது. அப்போது b மைனஸ் 4 டிவைட் பை கீழே b + 2 மட்டும்தாங்குது. அப்போ நமக்கு தேவையான மதிப்பு b மைனஸ் 4 டிவைட் பை b + 2. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x + 2 டிவைட் பை 4y டிவிஷனில் கொடுத்துருக்காங்களா? சேம் இதுவும் நமக்கு x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 டிவைட் பை 12y² கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் டிவிஷன் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? வழக்கம் போல் மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இது p(x) இது q(x)ன்னு எடுப்போமா? அப்போது இந்த p(x)யும் q(x)யும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் மாற்றும் போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா? அப்போது 12y² மேலே வரும் டிவைட் பை x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 நமக்கு கிடைக்குமா? இப்போ நமக்கு இந்த டேர்ம் 3 மாற்ற முடியாது, இதை மட்டும் தான் காரணிப்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த x + 2 அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை 4y அப்படியே வந்துடும் இன்ட்டு 12y² டிவைட் பை இப்போ காரணி 1 இன்ட்டு -6 -6 எதுவுமே இல்லை, 1க்கு தான் தரும். இப்போ 1ங்க மைனஸ் இருக்குது, அப்போ -1. இப்போ நமக்கு பெருக்குன்னா -6 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -1 வரணும். அப்போ 3 இன்ட்டு 2 போடலாமா? 2த்துக்கும் மைனஸ் இருக்குது. அப்போ 3க்கு மைனஸ் -3 இன்ட்டு +2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் 3ல் -2 கழிச்சா -1. அப்போ எடுத்து எழுதலாமா? எழுதும் போது என்ன வரும்? x - 3 இன்ட்டு x + 2. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த டைம்லேயும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒன்றா எடுத்து எழுதியும் ஃபைனலாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ இங்கே பெருக்கில் x + 2 இருக்குது, வகுத்தில் x + 2 இருக்குது. கேன்சல் ஆகிடுமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு y இருக்குது, இங்கே 2 y இருக்குது. அப்போ இந்த ஒரு y இங்கே ஒரு y கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு y இருக்குது. இப்போ ஒரு நாங்க நாங்கள் 3 நாங்க 12. நீங்கள் இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கலாம், இல்லை ஒன்றா எடுத்து எழுதியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி மேலே என்ன இருக்குது? நமக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே இன்னும் ஒரு y இருக்குது. டிவைட் பை கீழே என்ன இருக்குது? x - 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கான மதிப்பு 3y டிவைட் பை x + 3. சரிங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 12t² - 22t + 8 டிவைட் பை 3t டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. 3t² + 2t - 8 டிவைட் பை 2t² + 4t. சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்க அந்த மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதிக்கலாம். இங்கே கேர்ட் டைம் நமக்கு அப்படியே தான் வரும். இப்போ ஈக்குவல் 12 இங்கே இடம் வந்து இங்கேயும் எழுதிக்கோங்க, இல்லை கீழே எழுதிக்கோங்க. 12t² - 22t + 8 டிவைட் பை 3t மல்டிப்ளிகேஷன் மாற்றி எழுதிக்கலாமா? பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா? அப்போ 2t² + 4t மேலே வரும் டிவைட் பை 3t² + 2t - 8ன்னு வருமா? இப்போ காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி இதை காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கலாம். அங்கே 12 இருக்குது, இங்கே 22 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? 2 வெளியே எடுத்துட்டா இங்கே உள்ள என்ன வரும்? 12 எத்தனை 2 இருக்குது? 6 2 இருக்குது. இப்போ 6t² வருமா? 6 × 2 12 மைனஸ் இங்கே t அப்படியே வந்துடும். 22ல் எத்தனை 2 இருக்குது? 11 2. அப்போது 11 × 2 22 வந்துடுமா? ப்ளஸ் 8ல் எத்தனை 2 இருக்குது? 4 4 × 2 8. இதை பிரித்து எடுத்து எழுதியிருக்கோம். டிவைட் பை 3t அப்படியே வந்துடும் இன்ட்டு இப்போ சேம் இந்த டேர்மில் தான் நமக்கான என்ன எடுக்க முடியும் வெளியே பார்த்தீங்கன்னா 2 வெளியே எடுக்கலாம். ப்ளஸ் 2லேயும் காமனாக t இருக்குது, அப்போ டீயும் வெளியே எடுத்துடலாம். உள்ளே என்ன வரும்? நமக்கு ஒரு t மட்டும் வரும். 2t × t 2t² வந்துடுமா? அடுத்து ப்ளஸ் இங்கே 4. இப்போ எத்தனை 2 இருக்குது? 2 2 × 4 டீயை வெளியே எடுத்துட்டோம். இப்போ உங்கள் உள்ளே வேறு எதுவும் இருக்காது. டிவைட் பை இங்கே பாருங்க, இங்கே நம்ம காமனாக இதை நம்ம வெளியே எடுக்க முடியாது. இப்போ காரணிப்படுத்திக்கலாமா? இப்போ 3 இங்கே -8 இருக்குது. அப்போ 3 × 8 24 இங்கே போகிறோம் பாருங்கள் 24. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஆகிடுமா? இங்கே எனக்கு 2 இருக்குது. அப்போ 2 பெருக்குனா 24 வரணும், கூட்டினால கழிச்சாலும் 2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 6 நாங்கள் போட்டுக்கலாமா? 6 4 பெருக்குனா 8 24. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 6 × -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 × 4 24 ப்ளஸ் 6லேருந்து -4 கழிச்சு என்ன வரும்? ப்ளஸ் 2. சரிங்களா? இங்கே மறுபடியும் நம்பர் இருக்குது, பக்கத்துக்கலாமா? இங்கே 3 டிவைட் பை 3
டிவைட் பை 3. இது கேன்சல் பண்ண முடியாது, இது கேன்சல் பண்ண முடியும். இப்போ 1 மூங் 3, 2 மூங் 6. அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ கீழே இங்கே 1 தான் இருக்குது. அப்போ டி மட்டும்தான் வரும். மறுபடியும் 1 போட்டல 1 தான், போடலனாலும் 1 தான். ப்ளஸ் 2ன்னு வருமா, இன்ட்டு இங்கே கீழே நமக்கு போய் கேன்சல் ஆகலை. கேன்சல் ஆச்சு, நான் 1 எடுத்து எழுதிருக்கோங்க. டி எடுத்து எழுதிட்டோம், கேன்சல் ஆகாதனால 3t மைனஸ் 4. சரிங்களா? பாருங்கள், இப்போ ஈக்குவல் 2 அப்படியே வந்துடும். காரணிமத்தில் இருக்கா, இப்போ காரணிப்படுத்திக்கலாமா? இப்போ இங்கே வந்து பெருக்கல 2t + 2க்கு இங்கே வகுத்தில் t + 2க்கு கேன்சல் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த ஸ்டெப் இதுக்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிட்டு ஒன்றா பண்ணிக்கினாலும் பண்ணிக்கிறது அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? இப்போ காரணிப்படுத்தும் என்ன இருக்குது, 6. இப்போ 6 × 4 24. அடுத்து பாருங்கள், இங்கே -11 இருக்குது. அப்போ -11 இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால +24, இங்கே -11. அப்போ பெருக்குனா 24 வரணும், கூட்டினால கழிச்சாலும் நமக்கு 11 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 8 × 3 எடுத்து எழுதிக்கலாமா? 8 மூ 24, 8 3 கூட்டினா 11. அங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். -8 × -3 மைனஸ் ப்ளஸ்ஸு 8 × 3 24, -8 -3 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -11. சரிங்களா? மறுபடியும் இங்கே 6 இருக்குது. போக்கும் போதுனாக்க டிவைட் பை 6ன்னு வருமா, இங்கே டிவைட் பை 6 இங்கே நம்பர் இருக்க எடுத்து எழுதிக்கிட்டோம். கேன்சல் ஆகும்போனா 1 மூங் 3, 2 மூங் 6 கேன்சல் ஆகும். இங்கே பாருங்கள் 2ஆல் 3 2 6, 4 2 8. சரிங்களா? இப்போ இது எடுத்து எழுதலாமா? எழுதும் போது என்ன வரும், ஃபஸ்ட்டு இங்கே பகுதியில் நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. இன்னும் 6 கேன்சல் பண்ணிட்டா 3. அப்போ 3tன்னு வருமா, இங்கே மேலே -4 இருக்குது. இன்ட்டு அதே போல் இங்கே என்ன பண்ண கேன்சல் பண்ண 2 இருக்குது. அப்போ இங்கே 2tன்னு வரும். இங்கே மேலே -1 டிவைடட் பை 3t இன்ட்டு 2t இன்ட்டு t + 2 டிவைடட் பை t + 2 இன்ட்டு 3t - 4. சரிங்களா? இப்போ பெருக்கல் இருக்கிற t + 2க்கும் வகுத்தில் இருக்கிற t + 2க்கும் கேன்சல் ஆகிடுமா? இங்கே பெருக்கல்ல 3t - 4 இருக்குது, இங்கே வகுத்தில் 3t - 4 இருக்குது. கேன்சல் ஆகிடுமா? அடுத்து பாருங்கள், இங்கே பெருக்கல்ல t இருக்குது, இங்கேயும் வகுத்தில் ஒரு t இருக்குது. t தான் கேன்சல் பண்ணுறோம். இந்த 2 3 அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் இது எனக்குது, இங்கே 2 இருக்குது, இன்ட்டு 2t - 1 இருக்குது, இன்ட்டு இங்கே எனக்கு 2 இருக்குது. அப்போ இந்த 2 பிரிக்கலாம். நம்ம பிறகு 2 2ம் நமக்கு 4. அப்போ டேரெக்டாக 4 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். டிவைட் பை கீழே என்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. முதல்ல கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 3. இதுக்கான மதிப்பு என்ன, அப்போ 4 × 2t - 1 டிவைட் பை 3. சரிங்களா?